நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ப்ரெட்டு செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஹோம்மேட் ஆர்கானிக் கலர்ஸாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சங்குப்பூவை நல்லா கழுவிட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. க்ரீன் கலருக்காக அந்த முருங்கை இலையை பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். ரெட் கலருக்காக பீட்ரூட்டை காய வச்சு அரைச்சி பார்த்தா அது ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சு. நான் எதிர்பார்த்த கலர் வேறு, அது வந்த கலர் வேறு. ஓகே, ஏதோ ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் கலருக்காக வீட்லேயே அரைச்ச மஞ்சள் பொடி இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆரஞ்சு கலருக்கு குங்குமப்பூ யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தேன். அது ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் தவிர்த்துட்டு 3 கலரையுமே காய வச்சு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. இடையில ஒயிட்டும் வந்தால் தான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒயிட்டும் கலரையும் கலந்து வச்சு அதே மாதிரி அட்ராக்ஷனாகவே வந்துச்சு. பேக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 6 வரையும் பொறுக்கவே முடியல. எனக்கு எப்படா கட் பண்ணுவோம், சீக்கிரம் கலரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கட் பண்ணி பார்த்த பிறகு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, அந்த ஃபீல் தான். ஃபஸ்ட்டு நம்மளே பாராட்டிக்கணும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் மட்டும் கொஞ்சம் ராவான ஃப்ளேவர், கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. மற்றபடி ட்ரை பண்ணதுக்கு வேறு லெவல்.